In the mighty, powerful, awesome name of Jesus Christ, we welcome you for the program Revival God's Way. மகா வல்லமை நிறைந்த பராக்கிரமம் செய்யும் இயேசுவானவரின் மகத்துவமுள்ள திருநாமத்தில் தேவனுடைய பார்வையில் எழுப்புதல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். We begin with reading God's word. இப்பொழுதும் தேவனுடைய திருவசனத்தை படித்து இந்நாள் நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிப்போம். The book of Matthew, first chapter, verses from 18. மத்தேயு எழுதின இயேசுவின் சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். Now the birth of Jesus Christ was as follows. After his mother Mary was betrothed to Joseph, before they came together, she was found with the child of the Holy Spirit. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. Then Joseph, her husband, being a just man and not wanting to make her a public example, was minded to put her away secretly. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தார். But while he thought about these things, behold, an angel of the Lord appeared to him in a dream, saying, Joseph, son of David, do not be afraid to take you Mary your wife, for that which is conceived in her is of the Holy Spirit. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. And she will bring forth a son, and you shall call his name Jesus, for he will save his people from their sin. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். So all this was done that it might be fulfilled which was spoken by the Lord through the prophet, saying, Behold, the virgin shall be with child and bear a son, and they shall call his name Emmanuel, which is translated God with us. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். Then Joseph, being aroused from sleep, did as the angel of the Lord commanded him, and took him his wife. யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு, and did not know her till she had brought forth her firstborn son, and he called his name Jesus. யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு, அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். These are the words of the Lord. இவைகள் கர்த்தருடைய திருவார்த்தைகளாகும். Beloved, last week we saw the gift of visions. அன்பானவர்களே, கடந்த வாரம் தரிசனமாகிய வரத்தை குறித்து நாம் தியானித்தோம். God Almighty talked to his children by visions. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் தரிசனங்கள் மூலம் தம் பிள்ளைகளோடு பேசுகிறார். The prophecy, seeing vision, dreaming dreams are the three ways in which God directly talked to his children. தீர்க்க தரிசனம் சொல்லுதல், தரிசனங்களை அடைவது, சொப்பனங்கள் காண்பது ஆகிய இந்த 3 விதங்கள் மூலம் கர்த்தர் நேரடியாக தம்முடைய பிள்ளைகளோடு பேசி உறவாடுகிறார். By vision, God reveals what's happening, what's going on in heaven, what's going on in this earth, what is going on in the enemy's camp, far and near, what are the things going in the world. தரிசனத்தின் மூலமாக பரலோகத்தில் நடந்து கொண்டிருக்கிறவைகளையும் இந்த பூலோகத்தில் நடந்து கொண்டிருக்கிறவைகளையும், ஏன் சமீபத்திலும் தூரத்திலும் கூட இந்த உலகத்தில் என்னென்ன நடக்கிறது என்பது உட்பட சத்துருக்களுடைய கூடாரங்களுள் பாளையத்துக்குள் என்ன நடக்கிறது என்பதையும் தேவன் நமக்கு துல்லியமாக வெளிப்படுத்தி பார்க்க செய்கிறார். By vision, God shows what is happening in the faraway places. தூர இடங்களில் என்ன நடக்கிறது என்பதை தரிசனத்தின் மூலமாக தேவன் துல்லியமாய் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். By visions, God
reveals what's going on in the enemy's camp. தரிசனத்தின் மூலம் எதிராளியின் பாளையத்துக்குள்ளே என்ன நடக்கிறது என்பதை தேவன் மிகவும் துல்லியமாய் தம்முடைய ஜனங்களுக்கு காண்பிக்கிறார். Another example, please turn with me 2 Kings 6th chapter. இதற்கு மற்றொரு உதாரணத்திற்காக தயவாய் என்னோடு 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 2 Kings 6th chapter verses from 8th. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். Now the king of Syria was making war against Israel, and he consulted with his servants, saying, My camp will be in such and such place. அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோடே ஆலோசனை பண்ணினான். And the man of God sent to the king of Israel, saying, Beware that you do not pass this place, for the Syrians are coming down there. ஆயிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொன்னான். Then the king of Israel sent someone to the place of which the man of God had told him. Thus he warned him, and he was watchful there, not just once or twice. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேகம் தரம் தன்னை காத்து கொண்டான். Therefore the heart of the king of Syria was greatly troubled by this thing, and he called his servants and said to them, Will you not show me which of us is for the king of Israel? இந்த காரியத்தின் நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாயிருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டார். And one of his servants said, None, my lord, O king, but Elisha the prophet, who is in Israel, tells the king of Israel the words that you speak in your bedroom. அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். Here we see the prophet Elisha. இங்கே எலிசா தீர்க்கதரிசியை நாம் பார்க்கிறோம். The king of Syria wanted to capture Israel king. சீரியாவின் ராஜா எப்படியாவது இஸ்ரவேலின் ராஜாவை கைப்பற்றி சிறைபிடிக்க விரும்பினான். But Elisha saw in visions what was the king of Syria speaking in his bedroom. சீரியாவின் ராஜா தன் படுக்கையின் பள்ளி அறைகளிலே பேசுகிற மந்திராலோசனை இன்னதென்பதையும் இஸ்ரவேலில் இருக்கும் எலிசா தீர்க்கதரிசி பார்த்து விடுகிறார். He warned the king of Israel, so Israel king was saved from Syrian. இஸ்ரவேலின் ராஜாவை எச்சரித்தது நிமித்தம் சீரிய ராஜாவின் கொடும் கைக்கு இஸ்ரவேலின் ராஜா தப்பிக்கொண்டார். By visions, God will reveal us what is going on in the enemy's camp. சத்துருக்களின் முகாம்கள் பாளையங்களுக்குள் என்ன சதி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தரிசனத்தின் மூலம் தேவன் நமக்கு காண்பிப்பார். By vision, God will reveal us what's going on in the camp of enemy. சத்துருக்களின் பாளையங்களுக்குள்ளே என்ன நடந்து கொண்டிருக்கிற நிஜ நிலவரத்தை தரிசனத்தின் மூலம் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். Not only this, by visions we can understand God's will. தரிசனத்தின் மூலம் தேவனுடைய திரு சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். By vision we can understand Bible difficulties. இது மாத்திரமல்ல, வேதாகமத்தின் கருகளான சத்தியத்தின் கூர் முனைகளையும் தரிசனத்தின் மூலம் தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். By vision we can easily understand God's word. தரிசனத்தின் மூலம் தேவனுடைய வார்த்தையை தெளிவாக எளிதாக நாம் புரிந்து கொள்ள முடியும். Please turn with me the Psalm 110. 110ஆம் சங்கீதத்துக்கு தயவாய் என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். Psalm 110. 110ஆம் சங்கீதம். First verse. முதல் வசனம். The Lord said to my Lord, Sit at my right hand till I will make your enemies your footstool. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார். Here we see two lords. இங்கே கர்த்தர் என்று 2 முறை நாம் பார்க்கிறோம். This psalm was written by King David. இது தாவீது ராஜாவால் எழுதப்பட்ட சங்கீதம். He wrote this psalm 1000 years before our Lord Jesus Christ.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மானிட உருவில் வெளிப்படுவதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சங்கீதத்தை எழுதினார். In those days, they did not have the knowledge, Father, Son, and the Holy Spirit. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை பற்றிய திருத்துவத்தின் மேன்மை அந்த நாட்களில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கவில்லை. Nowadays, we can see this and say, first Lord is the Father God, second Lord is Jesus Christ. இந்த நாட்களிலே நாம் இதை படித்த உடனே முதல் வரும் கர்த்தர் பிதாவாகிய தேவன் என்றும் ஆண்டவர் என்று அடுத்து வருகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்றும் எளிதில் நம்மால் சொல்லிவிட முடியும். How could David wrote this? தாவீதால் எப்படி இவ்வளவு துல்லியமாக இதை எழுத முடிந்தது? How could David write this? தாவீதால் எப்படி இதை எழுத முடிந்தது? Because he saw this in vision. தரிசனத்தில் அவர் இதை பார்த்ததினால்தான் எழுதினார். Our Lord Jesus Christ came to this world in order to save us from sin. பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்குள் வந்தார். He was crucified on the cross and his blood was shed for our sin. நம்முடைய பாவங்களின் நிமித்தம் அவர் கொடூரமாய் சிலுவையில் அறையப்பட்டதினால் அவருடைய திருரத்தம் சிந்தப்பட்டது. He died on the cross. சிலுவையில் அவர் மரித்தார். He was buried nearby tomb. அருகில் இருந்த ஒரு கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டார். On the third day, Jesus Christ resurrected. 3ஆம் நாளில் இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்தார். For 40 days, he showed himself to his disciples that he was alive. 40 நாட்கள் அளவும் தாம் உயிரோடு இருக்கிறவராய் தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தார். After 40 days, he took his disciples to Mount Olives. Before their eyes, he ascended to heaven. 40 நாட்களுக்கு பின்பு தம்முடைய சீஷர்களை ஒலிவ மலையின் மேல் அழைத்து சென்று அவர்கள் கண் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே பரத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். Jesus Christ was taken to heaven. இயேசு கிறிஸ்துவானவர் பரலோகத்துக்குள் எடுத்துக் கொள்ளப்பட்டார். Our Lord Jesus Christ went to heaven and stood before the throne of God. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பரலோகத்தில் பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நின்றார். He was standing before the Father. பிதாவானவருக்கு முன்பாக அவர் நின்று கொண்டிருந்தார். Father saw Jesus Christ. பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவானவரை பார்க்கிறார். Father told him, பிதாவானவர் இயேசுவிடம் சொல்கிறார், my son Jesus Christ, என் நேச திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவே, you come and sit at my right hand side. நீர் வந்து என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும். I will make your enemies your footstool. நான் உம்முடைய சத்துருக்களை உம்முடைய பாதபடி ஆக்கி போடுவேன். Our Lord Jesus Christ is now sitting at the right hand side of the Father. இப்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவானவரின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். Where is our Lord? நம்முடைய ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? He is at the right hand side of the Father. அவர் பிதாவானவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறார். He is sitting on the throne. அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். What is Father doing? அங்கே பிதாவானவர் என்ன செய்கிறார்? He is subduing the enemies of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் சத்துருக்களை மடங்கடித்து அடங்க பண்ணி கொண்டிருக்கிறார். See the verse. வசனத்தை பாருங்கள். The Lord said to my Lord, கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, sit at my right hand என் வலது பாரிசத்தில் உட்காரும், till I make your enemies your footstool. நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் உட்காரும் என்றார். Jesus Christ is sitting at the right hand side of the Father. இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். What is Father doing? பிதாவானவர் என்ன செய்கிறார்? Heavenly Father is subduing the enemies of Jesus Christ. பரலோக பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவானவரின் சத்துருக்களை மடங்கடித்து அடிபணிய செய்து கொண்டிருக்கிறார். Whoever rise up against our Lord Jesus Christ, Lord subdue them. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கு விரோதமாய் எழும்புகிற யாராயிருந்தாலும் அவர்களை கர்த்தர் மடங்கடித்து அடிபணிய வைப்பார். We are thinking that our prayer only brings them down. நம்முடைய ஜெபங்கள் தான் சத்துருக்களை வீழ்த்தி கொண்டிருக்கிறது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். No. அப்படி அல்ல, அப்படியெல்லாம் இல்லை. This is the promise of our Father to our Lord Jesus Christ. இது பிதாவானவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கு கொடுத்த வாக்குறுதி. Father God told Jesus Christ, you sit at my right hand side, I will make your enemies your footstool. பிதாவானவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை நோக்கி, நீர் என் வலது பாரிசத்தில் உட்கார்ந்திரும், நான் உடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடுகிறேன் என்றார். So whoever the politicians or any persons rise up against our Lord Jesus Christ,
Father God simply subdue them. ஆகவே உலகில் இருக்கிற எந்த அரசாங்கத்தை சார்ந்த எப்பேற்பட்ட மாமனிதர்களோ வீரர்களோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கு விரோதமாய் போர்க்கொடி உயர்த்திவிட்டால் பிதாவாகிய தேவன் அவர்களை மடங்கடித்து அடிபணிய வைப்பார். Our Lord is sitting at the right, correct side. சரியான இடத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவானவர் வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். So we are conquering and conquering. ஆதலால் தான் இன்றைக்கு நாம் மேற்கொண்டு ஜெயித்து முன்னேறிக் கொண்டே இருக்கிறோம். We are the conquering peoples because our Lord Jesus Christ is sitting at the right hand side of the Father. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவானவரின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறபடியினால் இந்த உலகத்தில் நாம் ஜெயித்து வெற்றி சிறக்கும் கூட்டமாகவே ஆர்ப்பரிக்கிறோம். So seeing these things, King David wrote this as a song. இவைகளையெல்லாம் பிரத்யட்சமாய் பார்த்தவராய் தாவீது ராஜா இந்த சங்கீதத்தை எழுதினார். By visions we understand easily the Bible difficulties. தரிசனத்தின் மூலமாக வேதாகமத்தின் கருகலான சத்தியங்களையும் எளிதாக நாம் புரிந்து கொள்கிறோம். Not only this, the impossible things will be possible for us by visions. இது மாத்திரமல்ல, அசாத்தியமான காரியங்களும் கூட தரிசனத்தின் மூலம் நமக்கு எளிதாய் சாத்தியமாகிவிடும். We see in the book of Daniel, King Nebuchadnezzar saw a dream. தானியேல் புஸ்தகத்தில் நேபுகாத் நேச்சார் என்னும் பேரரசன் ஒரு சொப்பனம் கண்டான் என்று பார்க்கிறோம். He was very much troubled seeing that dream. நேபுகாத் நேச்சார் கண்ட சொப்பனங்களால் மிகவும் கலங்குகிறான். He forgot the dream. கண்ட சொப்பனத்தை அவன் மறந்து போய்விட்டான். He called the wise men, astrologers and learned people to come to his palace and reveal the dream. உடனடியாக பாபிலோன் எல்லையெங்கும் இருக்கும் சாஸ்திரிகள், ஞானிகள், மந்திரவாதிகள் எல்லாரையும் அரண்மனைக்கு வந்து தான் கண்ட சொப்பனத்தை தனக்கு சொல்லும்படி நிர்பந்தித்தான். The wise men begged the king to tell the dream. ராஜாவே, நீ கண்ட சொப்பனத்தை சொல்லும் என்று ஞானிகள் ராஜாவிடத்தில் கெஞ்சினார்கள். But king strictly told them, I will not tell you the dream. You wise men should tell both the dream and meaning of the dream. ஆனால் ராஜாவோ, நான் உங்களுக்கு சொப்பனத்தை சொல்லவே மாட்டேன். ஞானிகளாய், ஜோசியராய், சாஸ்திரிகளாய் இருக்கிற நீங்கள் தான் நான் கண்ட சொப்பனத்தையும் சொல்ல வேண்டும், அதன் அர்த்தத்தையும் எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அடம் பிடித்தான். Not only this, King Nebuchadnezzar gave an order to kill all the wise men, astrologers, Chaldeans and other learned peoples. இது மட்டுமல்ல, இப்படி சொல்ல தவறிவிட்டால் கல்தேயரோடு இருக்கும் ஜோசியர், சாஸ்திரிகள், ஞானிகள் யாவரையும் கொலை செய்யும்படி நேபுகாத்நேச்சார் ஒரு அரச கட்டளையே பிறப்பித்தான். In those days Daniel and his friends were in Babylon. அந்த காலத்தில் தானியேலும் அவருடைய தோழரும் பாபிலோனில் இருந்தார்கள். The soldiers also searched Daniel and his friends to kill. அரச கட்டளை பிறந்தவுடனே ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட எல்லா வீரர்களும் தானியேலையும் அவருடைய தோழரையும் கூட கொலை செய்ய வேண்டும் என்று தேடுகிறார்கள். Daniel approached Arioch the captain and told him to take him to king. தலையாரிகளுக்கு அதிபதியாய் இருக்கும் ஆரியோகோடு தானியேல் பேசி ராஜாவுக்கு முன்பாக தன்னை கொண்டு போய் விடும்படி சொல்லுகிறார். Daniel met the king and asked to give him time extension to reveal the meaning of the dream. ராஜா கண்ட சொப்பனத்தோடு அதன் அர்த்தத்தையும் ராஜாவுக்கு தெளிவாக விளக்கி தெரிவிப்பதற்கு கொஞ்சம் கால அவகாசத்தை நீடித்து கொடுக்க வேண்டும் என்று ராஜாவுக்கு முன்பாக தானியேல் கெஞ்சி வேண்டிக் கொண்டார். Then Daniel went to his house with his friends. They fasted and prayed to the Lord. தானியேல் தன் வீட்டுக்கு போய் தன் தோழரோடு கூட சேர்ந்து கர்த்தருக்கு முன்பாக உபவாசித்து ஜெபம் பண்ணினார். God revealed the dream in a night vision to Daniel. ஒரு ராத்திரி தரிசனத்திலே அந்த சொப்பனத்தை, ரகசியத்தை தேவன் தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். Then Daniel went to king and told the dream and also the interpretation of the dream. மறைபொருளை வெளிப்படுத்தலாக பெற்றுக்கொண்ட தானியேல் ராஜாவுக்கு போய் ராஜா கண்ட சொப்பனத்தையும் அந்த சொப்பனத்துக்கான அர்த்தத்தையும் தெளிவாக அர்த்தப்படுத்தி சொன்னார். It was a very, very difficult task. உண்மையில் மிக மிக கடினமான ஒரு பணியாகும். Is it possible what Pastor Boaz
had a dream yesterday night. நேற்றிரவு பாஸ்டர் போவாஸ் கண்ட ஒரு சொப்பனத்தை நான் அறிந்து சொல்வது சாத்தியம்தானா? Can I imagine and tell the dream? அவர் கண்ட சொப்பனம் இதுதான் என்று நானாக கற்பனை செய்து சொல்ல முடியுமா? Impossible. சாத்தியமே இல்லை அல்லவா? But here God revealed to Daniel in night vision. ஆனால் இங்கேயோ ராத்தரிசனங்கள் மூலம் இந்த கடினமான ஒரு காரியத்தை தானியேலுக்கு தேவன் வெளிப்படுத்தி காண்பித்தார். Daniel 2nd chapter 19th verse. தானியேல் 2ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனம். Then the secret was revealed to Daniel in a night vision. So Daniel blessed the God of heaven. பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். So vision is a powerful gift God reserved for us. ஆகவேதான் இந்த தரிசனமும் நமக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கும் வல்லமையான ஒரு வரம் என்றறியலாம். What we should do to receive this gift? இந்த வரத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? We should pray to God. நாம் தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். We should plead to God to receive this gift. இந்த வரத்தை பெற்றுக்கொள்ள தேவனிடத்தில் கெஞ்சி மன்றாட வேண்டும். By the gift of vision, God will empower us to face trials and tribulation. தரிசன வரத்தின் மூலமாக எப்பேற்பட்ட பரீட்சையின் சோதனைகளையும் நாம் எதிர்கொள்வதற்கு வேண்டிய வல்லமையினால் கர்த்தர் நம்மை அதிகாரப்படுத்துவார். We will easily overcome the trials and persecution by the gift of visions. தரிசன வரத்தின் மூலம் எளிதாக வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய உபத்திரவங்கள், துன்ப நெருக்கடியை மேற்கொண்டு நாம் ஜெயித்து முன்னேற முடியும். Stephen was martyred. ஸ்தேவான் இரத்த சாட்சியாக படுகொலை செய்யப்பட்டார். The Jewish people stoned and killed Stephen. யூத ஜனங்கள் ஸ்தேவானை கல்லெறிந்தே கொன்று போட்டார்கள். Before his death, he saw the vision. Jesus Christ was standing beside the Father. தான் மரிப்பதற்கு முன்பு இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவின் வலது பாரிசத்தில் நின்று கொண்டிருக்கும் மகிமையான காட்சியை ஸ்தேவான் தரிசனத்தில் பார்த்தார். When he saw Jesus Christ was standing and welcoming him, he handed over his spirit to our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவானவர் எழுந்து நின்று தன்னை வரவேற்கும் காட்சியை ஸ்தேவான் தரிசனத்தில் பார்த்த உடனேயே தன்னுடைய ஆவியை சர்வசாதாரணமாய் இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜீவனை விட்டார். He peacefully faced the martyrdom. மகா கொடூரமான இரத்த சாட்சியான மரணத்தை களங்கமே இல்லாமல் சமாதானமாய் எதிர்கொண்டு சந்தித்தார். By visions we can easily overcome trials and tribulations. தரிசனங்களின் மூலமாக நாமும் மிக எளிதாக உபத்திரவ பாடுகளின் சோதனையின் துன்பங்களை மேற்கொண்டு ஜெயித்துவிட முடியும். Beloved, the vision is an important gift God has reserved for us. பிரியமானவர்களே, தரிசனம் நமக்கென்றே தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கும் மிக முக்கியமான ஒரு போர் ஆயுத வரமாகும். In the year of 2016, a little boy in our congregation, one day he told me, "Dear Grandpa, Jesus Christ appeared before me and told me to tell you that you Yerba people should fast and pray for 7 days." 2016ஆம் ஆண்டில் எங்கள் சபையாருக்குள் இருக்கும் ஒரு சிறுவர் என்னை பார்த்து, தாத்தா, நீங்களும் நம்முடைய இர்பா ஜெபக்குழுவினர் அனைவரும் 7 நாட்கள் உபவாசிக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு தரிசனத்தில் என்னோடு கூட பேசினார் என்று சொன்னார். Hearing this, we were shocked. We did not know what to do. இதை கேட்ட பொழுது என்ன செய்வது என்று அறியாமல் நாங்கள் அதிர்ச்சி அடைந்தோம். We should fast and pray not 1 or 2 days, for 7 days. 1-2 நாட்கள் உபவாசித்து ஜெபிக்க சொல்லவில்லை, 7 நாட்களுக்கு உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்று அந்த தம்பியின் மூலம் கர்த்தர் எங்களோடு பேசினார். Finally, we obeyed. எப்படியும் கடைசியில் கர்த்தர் கொடுத்த கட்டளைக்கு நாங்கள் கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்தோம். We are more than 200 people. நாங்கள் 200க்கும் அதிகமானோர் ஜெபக்குழுவினராய் பயணிக்கிறோம். All the people took leave and we gathered fasting and prayer. எங்கள் ஜெபக்குழுவை சார்ந்த அத்தனை பேரும் விடுமுறை எடுத்துக்கொண்டு உபவாச ஜெபத்திற்காக பல இடங்களில் ஒன்று கூடினோம். We waited and prayed to the Lord. நாங்கள் கர்த்தருக்கு முன்பாக காத்திருந்து ஜெபித்தோம். In those days,
அந்த நாட்களின் போது God opened our eyes. தேவன் எங்கள் கண்களை திறந்தார். God gave different types of visions. வித்தியாசமான பல்வேறு வகையிலான தரிசனங்களை கர்த்தர் எங்களுக்கு தந்தருளினார். God showed Jacob's ladder to us. யாக்கோபின் ஏணியை கர்த்தர் எங்களுக்கு காண்பித்தார். Many people saw the ladder from earth to heaven, and many angels were going and coming down. பூமியிலே வைக்கப்பட்ட ஏணியின் நுனி வானத்தை எட்டியிருந்த அந்த நிலையில் தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாய் இறங்கிக் கொண்டிருந்த தரிசனத்தை அநேகர் கண்டார்கள். In those days, God clothed with us white robes. அந்த நாட்களின் போது கர்த்தர் எங்களை வெண்வஸ்திரத்தால் தரிப்பித்தார். God took many of us to heaven and showed what was going on in the heaven. எங்களில் அநேகரை தேவன் பரலோகத்துக்குள்ளேயே அழைத்து கொண்டு போய் பரலோகத்தில் என்ன நடக்கிறது என்பதை எங்களுக்கு காண்பித்தார். In those days, God clothed us with the armor of the Spirit. அந்த நாட்களில் தேவனுடைய ஆவியின் சர்வாயுத வர்க்கத்தால் கர்த்தர் எங்களை தரிப்பித்தார். We were given helmet, breastplate, such armor of the Spirit. ஆவியின் சர்வாயுதமாயிருக்கும் மார்க்கவசம், தலைக்கவசம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. Many were taken to living streams and they drank living water. அநேகர் பரலோகத்தின் ஜீவ நீரோடையின் ஊற்றருகே கொண்டு போகப்பட்டு அந்த ஜீவ நீரூற்றின் தண்ணீரை அள்ளி பருகினார்கள். Many of us were given the manna. எங்களில் அநேகருக்கு பரலோகத்தின் மன்னா கொடுக்கப்பட்டது. Not only that, in those days God adorned us with the heavenly jewelries. அது மாத்திரமல்ல, அந்த நாட்களில் தேவன் பரலோகத்தின் ஆபரணங்களினால், அணிகலன்களினால் எங்களை அணிவித்தார். And also God gave us wings. அதோடு கூட தேவன் தமது செட்டைகளையும் எங்களுக்கு பொருத்தினார். We received many gifts from the Lord. அந்த நாட்களின் போது கர்த்தர் எங்களுக்கு அநேக பலதரப்பட்ட தரிசனங்களையும் கொடுத்தார். அநேக வரங்களையும் நாங்கள் கர்த்தரிடமிருந்து ஈவாய் பெற்றுக்கொண்டோம். After this fasting prayer, our prayer life became very powerful. இந்த உபவாச ஜெபங்களுக்கு பின்பு எங்கள் ஜெப ஜீவியமே மிகவும் வல்லமை நிறைந்ததாக உருமாறிவிட்டது. After 6 months, 6 மாதங்கள் கழித்த பின்னர் that same boy came and told me, அதே சிறு தம்பி என்னிடத்தில் வந்து சொன்னார், Grandpa, this time Lord Jesus Christ told me to tell you that you should pray for 3 days. தாத்தா, இந்த முறை நீங்கள் 3 நாட்கள் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசுவானவர் உங்களுக்கு சொல்லும்படி என்னிடத்தில் சொன்னார் என்றார். So we gathered for 3 days fasting prayer. ஆகவே அந்த வழிகாட்டுதலின் பேரில் மறுபடியும் 3 நாள் நாங்கள் உபவாச ஜெபத்துக்காக கூடினோம். We waited and prayed for 3 days. 3 நாட்கள் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபித்தோம். On the final day afternoon, an ark came and placed before the altar. இறுதியான 3ஆம் நாளின் மதிய வேளையிலே நாங்கள் கூடியிருந்த இடத்தின் பலிபீடத்துக்கு முன்பாக ஒரு பெட்டி வந்து இறங்கியது. We prayed, what's in the ark, Lord? கர்த்தாவே, பேழை போல இறங்கி வந்திருக்கும் இந்த பெட்டிக்குள் என்ன இருக்கிறது ஆண்டவரே, அதற்குள் இருக்கிறது என்ன என்று ஜெபத்தோடு கேட்டோம். After some time, the ark was opened. கொஞ்ச நேரம் கழித்த பின்பு அந்த பெட்டி தானாகவே திறந்தது. We saw something was wrapped in a red cloth. ஒரு சிவப்பு கம்பளம் போன்ற துணியில் ஏதோ ஒன்று சுற்றி வைக்கப்பட்டிருக்கிறது போல் பார்த்தோம். We prayed, what's in the cloth, Lord? கர்த்தாவே, அந்த சிவப்பு துணிக்குள்ளாக பொதிந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்னதென்பதை எங்களுக்கு காண்பியும் என்று ஜெபித்தோம். After some time, the cloth was removed. கொஞ்ச நேரம் கழித்த பின்பு அந்த சிவப்பு துணி நீக்கப்பட்டது. There we saw a powerful sword. அங்கே வலிமை வாய்ந்த ஒரு பட்டயத்தை நாங்கள் பார்த்தோம். Many of us heard in a audible voice, if you ask, I will give you. நீங்கள் கேட்டால் நான் உங்களுக்கு தருவேன் என்று எங்களில் அநேகர் மிகவும் தெளிவாக சத்தமாக காதுகளில் கேட்டோம். The voice heard from heaven. பரலோகத்திலிருந்து அந்த சத்தம் துணித்த எங்கள் காதுகளில் விழுந்தது. So all of us, we fervently prayed and received that powerful sword. ஆகவே நாங்கள் அனைவரும் மிகவும் ஊக்கத்தோடு ஜெபித்த அந்த வல்லமை நிறைந்த பட்டயத்தை கையிலே வாங்கி கொண்டோம். After receiving this sword, our prayer life become very powerful. இந்த பட்டயத்தை எங்கள் கைகளில் நாங்கள் வாங்கிய பிற்பாடு எங்கள் ஜெபஜீவியம் உண்மையாகவே மிகவும் பயங்கர வல்லமை நிறைந்ததாக மாறிவிட்டது. After receiving that powerful sword, we are fighting against devil with that sword. அந்த வல்லமையான பட்டயத்தை எங்கள் கைகளில் நாங்கள் பெற்றுக்கொண்ட பின்பு
பிசாசுக்கு எதிராக அந்த பட்டயத்தை கொண்டு மிகவும் வீரமாய் நாங்கள் போராடி யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம். We are destroying the works of the devil. We are destroying the devil with the sword. பொல்லாத பிசாசின் துஷ்ட துக்கிரியைகளையும் பிசாசையும் அந்த வல்லமையிலிருந்த பட்டயத்தை கொண்டு நாங்கள் அழித்து ஒழித்து கொண்டிருக்கிறோம். In the year 2018, our prayer team, girl children, went to New Delhi and prayed for the nation. 2018 ஆண்டு எங்கள் ஜெபக்குழுவை சார்ந்த பெண் பிள்ளைகள் தேசத்தின் தலைநகராம் டெல்லிக்கு போய் ஜெபித்தார்கள். They prayed for 7 days. 7 நாட்கள் அளவும் அவர்கள் தலைநகரில் ஜெபித்தார்கள். In that fasting prayer, God gave them a fiery cloth. அந்த ஜெபத்தின் போது தேவன் அவர்களுக்கு அக்னிமயமான வஸ்திரங்களை கொடுத்தார். The cloth was made up of fire. அவர்களுடைய அந்த வஸ்திரமே அக்னியால் செய்யப்பட்டிருந்தது. Lord gave to them to wear the cloth while praying. ஜெபிக்கும் போது அந்த அக்னிமயமான வஸ்திரங்களையே அவர்கள் தரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். If devil throw any fiery darts, the cloth will burn the darts. பொல்லாத பிசாசு ஏதாயிலும் அக்னி ஆஸ்திரங்களை அவர்களுக்கு எதிராக ஏவினால் அவர்களுடைய அக்னிமயமான வஸ்திரமே அதை பஸ்பமாக சுட்டரித்து விடும். They informed us this experience from New Delhi. புதுடில்லியில் இருந்து அவர்கள் பெற்றுக்கொண்ட இந்த அற்புதமான அனுபவத்தை தொலைபேசியின் வாயிலாக எங்களுக்கு தெரிவித்து பகிர்ந்து கொண்டார்கள். So we gathered here in fasting and prayed to the Lord to give this gift. இதே வரத்தை கர்த்தர் எங்களுக்கும் தரும்படியாக இங்கே நாங்களும் உபவாசத்தோடு கர்த்தருக்கு முன்பாக கூடி வந்து ஜெபித்தோம். We gathered and prayed to the Lord. God gave this gift. கர்த்தருக்கு முன்பாக உபவாசத்தோடு கூடி நாங்கள் ஜெபித்த பொழுது இந்த ஒரு பெரிய வரத்தை கிருபையாக தேவன் எங்களுக்கும் பொழிந்தார். Before they reached to Chennai, we were all received this gift. எங்கள் ஜெபிக்கும் சகோதரிகள் சென்னைக்கு வந்து சேருவதற்குள்ளாக இங்கே இருந்த நாங்கள் அனைவரும் கூட அந்த வரத்தை ஈவாய் பெற்றுக்கொண்டோம். After receiving this, our prayer life become very, very powerful. அக்னிமயமான இந்த ஈவின் வரத்தை பெற்றுக்கொண்ட பின்னர் எங்கள் ஜெபங்கள் மிகவும் அதிக வல்லமை நிறைந்ததாய் ஆரோகணித்துக் கொண்டிருக்கிறது. These are all we learned by visions. நடந்த இந்த உண்மையான அனுபவங்களை எல்லாம் தரிசனங்கள் வாயிலாகத்தான் நாங்கள் கற்றறிந்து அனுபவமாக்கி கொண்டோம். Our prayer life is a warfare. எங்கள் ஜெப ஜீவியமே ஒரு பெரிய யுத்தமாகவே போர் தொடுத்துக் கொண்டிருக்கிறோம். In this war we see the devil and we fight against him. இந்த யுத்தத்திலே பொல்லாத பிசாசை கண் பார்த்து விட்டால் அவனை எதிர்த்து உடனடியாக நாங்கள் போரிடுகிறோம். We destroy the works of the devil using God's weapon. தேவனுடைய போராயுதங்களை பிரயோகித்து பொல்லாத பிசாசை நாங்கள் அழித்து ஒழித்துக் கொண்டிருக்கிறோம். Lord has given us different types of weapons to fight against devil. பொல்லாத பிசாசுக்கு எதிராக யுத்தம் பண்ணுவதற்கென்று தேவன் பிரத்யேகமான பல தரப்பட்ட வகை வகையான போராயுதங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். Beloved, I kindly request you fast and pray and receive these gifts. அன்பானவர்களே, நீங்களும் கூட தயவு செய்து உபவாசித்து ஜெபித்து இந்த பரமஈவின் வரங்களை பெற்றுக்கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். Because in the last days we have war against devil and his forces. ஏனென்றால் இந்த கடைசி நாட்களில் பிசாசுக்கும் அவனுடைய அந்தகார சேனைக்கும் எதிராக நமக்கு ஒரு மிகப்பெரிய யுத்தம் இருக்கிறது. We will have war against antichrist and false prophet. அந்தி கிறிஸ்துவுக்கும் கள்ள தீர்க்கதரிசிக்கும் எதிராக நாம் போர் தொடுக்க வேண்டும். We will have war against Babylon. பாபிலோனுக்கு விரோதமாக நாம் யுத்தம் பண்ணுவோம். In the last days we have many wars. அநேக யுத்தங்கள் இந்த கடைசி நாட்களிலே நமக்காகவே காத்திருக்கின்றன. So we must know this, we must learn these things. ஆகவே நாம் இவைகளை எல்லாம் நன்றாக அறிந்து கற்று தேறி களமிறங்க வேண்டும். The prophecy, visions and dreams, these are the 3 ways in which God directly talked to his children. தீர்க்க தரிசனம் சொல்லுதல், தரிசனங்களை அடைதல், சொப்பனங்களை காணுதல், இவைகள்தான் தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு நேரடியாக உறவாடி பேசும் 3 விதங்களாயிருக்கின்றன. God will empower us with these gifts. இந்த வரங்களால் தேவன் நம்மை வல்லமையாக அதிகாரப்படுத்துவார். Now we are going to see the third gift, the dreams. இப்போதும் 3ஆம் வரமாகிய சொப்பனங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். God reveals us his plans and projects through dreams. தேவன் தாம் வகுத்திருக்கும் திட்டங்களையும் தீர்மானங்களையும் தம்முடைய சொப்பனங்கள் மூலம் நமக்கு வெளிப்படுத்துகிறார். Please turn with me Genesis 37th chapter verses from 5.
ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து, Now Joseph had a dream, and he told it to his brothers, and they hated him even more. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். So he said to them, Please hear this dream which I have dreamt. There we were binding sheaves in the field. Then behold, my sheaf arose and also stood upright, and indeed your sheep stood all around and bowed down to my sheaf. அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். And his brother said to him, Shall you indeed reign over us, or shall you indeed have dominion over us? So they hated him even more for his dreams and for his words. அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். Then he dreamt still another dream and told it to his brothers and said, Look, I have dreamt another dream, and this time the sun, the moon and the 11 stars bow down to me. அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். So he told it to his father and his brothers, and his father rebuked him and said to him, What is this dream that you have dreamt? Shall your mother and I, your brothers, indeed come and bow down to the earth before you? இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டான். And his brothers envied him, but his father kept the matter in mind. அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான். Here Joseph had 2 dreams. இங்கே யோசேப்பு 2 சொப்பனங்களை காண்கிறார். When he told this to his brothers, they got angry. Oh Joseph, will you rule over us? இதை யோசேப்பு தன் சகோதரர்களோடு பகிர்ந்து கொண்ட பொழுது சகோதரர்கள் கோபப்பட்டு, யோசேப்பே, நீ எங்கள் மீது ஆளுகை செய்ய போகிறாயோ என்று சீறினார்கள். They envied on him, they hated him. யோசேப்பின் மேல் பொறாமை கொண்டார்கள், பகைத்து வெறுத்தார்கள். Another dream also God gave him. தேவன் வேறொரு சொப்பனத்தையும் கூட யோசேப்புக்கு கொடுத்தார். In this dream, sun, moon and 12 stars bow down before Joseph. இந்த சொப்பனத்தில் சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் யோசேப்பை வணங்கி நின்றன. Joseph shared this dream to his father. இந்த சொப்பனத்தை யோசேப்பு தன் தகப்பனோடு பகிர்ந்து கொண்டார். His father also got angry. தகப்பனுக்கும் கோபம் பொத்து கொண்டு வந்துவிட்டது. Joseph, what are you thinking? யோசேப்பே, நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? Myself and your mother will come and bow down before you. நானும் உன் தாயாரும் வந்து உனக்கு முன்பாக தலை வணங்கி நிற்போம் என்று நினைக்கிறாயோ? Your brothers will come and bow down before you. உன் சகோதரர் எல்லாரும் வந்து உனக்கு முன்பாக வணங்கி நிற்பார்களோ? What are you thinking? நீ என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? Jacob got angry. யாக்கோபுக்கு கோபம் வந்து விட்டது. God revealed Joseph in a dream. What was the ministry of Joseph? யோசேப்பு நிறைவேற்ற வேண்டிய ஊழியம் என்ன என்பதை கர்த்தர் ஒரு சொப்பனத்தின் மூலமாக யோசேப்புக்கு வெளிப்படுத்தினார். What had happened to the dreams? சொப்பனங்களுக்கு என்ன நடந்தது? It was fulfilled one day. நாளொன்றில் சொப்பனம் வந்தபடியே நிறைவேறிற்று. Joseph became a governor general all over the province of Egypt. ஒட்டுமொத்த எகிப்து தேசத்தின் எல்லையெங்கும் இப்பொழுது யோசேப்பு தேசாதிபதியாக மாறி உயர்ந்து விட்டார். He became the second person of the Pharaoh. எகிப்தில் பார்வோனுக்கு அடுத்த 2ஆம் நிலையில் உயர்ந்து பதவியில் அமர்ந்தார். Not only that, he had a great responsibility to store the grains for the famine. அது மாத்திரமல்ல, கோர தாண்டவம் ஆடப்போகிற பஞ்ச காலத்துக்கு தாக்கு பிடிக்கும் தானிய விளைச்சல் எமோகமாய் சேர்த்து குவிக்க வேண்டிய தலையாய பொறுப்பும் அவர் மீது உத்தரவாதமாய் வந்தது. While Joseph was in the prison, Pharaoh also had 2 dreams. யோசேப்பு சிறைச்சாலைக்குள் அடைபட்டு இருந்த நாட்களில் பார்வோனுக்கும் 2 சொப்பனங்கள் வந்தன. In those days, no one was able to interpret
the dreams of Pharaoh. அந்த நாட்களிலே பார்வோன் கண்ட சொப்பனங்களை அர்த்தப்படுத்தி வியாக்கியானம் சொல்வார் ஒருவரும் இல்லை. Joseph gave the right interpretation to the dreams of Pharaoh. பார்வோன் கண்ட சொப்பனங்களுக்குரிய சரியான வியாக்கியானத்தை யோசேப்பால் மட்டும்தான் விளக்கி கொடுக்க முடிந்தது. We can see this incident in the book of Genesis 41st chapter. இந்த சம்பவத்தை ஆதியாகம புத்தகத்தின் 41ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். God revealed Pharaoh upcoming famine and prosperous days. வரப்போகிற கோர பஞ்சத்தின் தாண்டவத்தின் உக்கிரத்துவத்தையும் வளமான செழிப்பின் நாட்களையும் குறித்து தேவன் பார்வோனுக்கு சொப்பனத்தில் வெளிப்படுத்துகிறார். He revealed through dreams. சொப்பனங்களின் மூலமாக கர்த்தரை வெளிப்படுத்தினார். God speaks to us directly through dreams. இப்படியாக சொப்பனங்களின் மூலமும் நேரடியாக தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். The wonderful example is Daniel 2nd chapter. இதற்கு தலை சிறந்த உதாரணம் தானியேல் புத்தகம் 2ஆம் அதிகாரமாகும். Here King Nebuchadnezzar saw a dream. இங்கே நேபுகாத்நேச்சார் என்ற ஒரு பேரரசன் ஒரு சொப்பனம் கண்டான். What was the dream? அந்த சொப்பனம் என்ன? The king Nebuchadnezzar saw a very big idol. நேபுகாத்நேச்சார் என்னும் பேரரசன் ஒரு மிகப்பெரிய சிலையை சொப்பனத்தில் பார்த்தான். The statue was very high. அந்த சிலை மிகவும் உயரமானது. The head was made up of gold. அதன் தலை பொன்னால் செய்யப்பட்டிருந்தது. The neck and chest was made up of silver. அதனுடைய கழுத்தும் மார்பு பகுதியும் வெள்ளியினால் செய்யப்பட்டிருந்தது. The belly and the hip was made up of bronze. அதனுடைய வயிறும் இடுப்பும் வெண்கலத்தால் ஆனது. The legs were made up of iron. அதனுடைய கால்கள் இரும்பினால் செய்யப்பட்டிருந்தது. The foot was made up of clay of iron. பாதங்களோ பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. While Nebuchadnezzar was gazing at the statue, a stone came and hit the idol and made it into very small pieces. நேபுகாத்நேச்சார் அந்த சிலையையே வெறித்து பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து அந்த சிலையின் மேல் மோதி அந்த சிலையை சுக்குநூறாய் நொறுக்கி தகர்த்து போட்டது. This little stone smashed the idol. ஒரு சிறு கல் ஆனால் அந்த பெரிய சிலையை நொறுக்கி சுக்குநூறாய் தகர்த்து விட்டது. The stone powdered the idol. அந்த சிறு கல் அந்த சிலையை பொடி பொடியாகி தூள் தூளாக்கி விட்டது. The powdered idol was carried away by wind. தூள் தூளாய் பொடித்தனையாய் மாற்றப்பட்ட அந்த சிலை இப்பொழுது காற்றால் பறக்கடிக்கப்பட்டு விட்டது. The stone growed and became a huge hill. ஆனால் அந்த சிறு கல்லோவெனில் வர வர வளர்ந்து பெரிதாகி ஒரு பெரிய மலையை போல் உயர்ந்து நிற்கிறது. This was a dream of Nebuchadnezzar. இதுதான் நேபுகாத்நேச்சார் கண்ட சொப்பனம். Daniel gave him the interpretation. தானியேல் ராஜாவுக்கு அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தையும் விளக்கி கொடுத்தார். The head was made up of gold. அதன் தலை பசும்பொன்னாய் இருந்ததே. The head was the Babylonian kingdom. பசும்பொன்னால் உருவாக்கப்பட்டிருந்த அந்த தலை பாபிலோனிய பேரரசை குறிக்கும் என்றார். It was the kingdom of Nebuchadnezzar. அதுவே நேபுகாத்நேச்சாரின் சாம்ராஜ்யம். After the gold, the next kingdom will come. It will be like silver. அந்த பசும்பொன்னாகிய உம்முடைய பேரரசுக்கு பின்பு எழும்பும் அடுத்த சாம்ராஜ்யம் வெள்ளியினால் செய்யப்பட்டது போல் இருக்கும் என்றார். It was the Medo-Persian kingdom. அது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் ஆகும். The belly and the hip was made up of bronze. அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலத்தால் உண்டாக்கப்பட்டிருந்ததே. It was a Grecian kingdom. அது கிரேக்க பேரரசை குறிக்கும் என்றார். Great Alexander was one of the king in this kingdom. இந்த சாம்ராஜ்யத்தில் முக்கிய அங்கம் வகித்தவர் கிரேக்க நாட்டின் மகா அலெக்சாந்தர் ஆவார். And then fourth, the iron. நான்காவதாக இரும்பு. It was the Roman kingdom. அது ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்கும். In the Roman kingdom, our Lord Jesus Christ was crucified on the cross. ரோம பேரரசின் ஆதிக்கத்தின் கீழ் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கொடூரமாய் சிலுவையில் அறையப்பட்டார். He died on the cross, but on the third day he resurrected. சிலுவை மரத்தில் அவரை தூக்கி கொலை செய்திருந்தாலும் கூட 3ஆம் நாளில் ஜெயமாய் மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்தார். Foot was made up of clay of iron.
கடைசியாக அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணினாலும் செய்யப்பட்டிருந்தன. We can assume this is the democratic kingdom. இதை ஜனநாயக சாம்ராஜ்யமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். We are living in this period. இந்த ஜனநாயக சாம்ராஜ்ய ஆட்சி காலத்தில் தானே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Half clay, half iron. பாதி களிமண்ணும் பாதி இரும்புமான ஒரு ராஜ்யம். Before the election, people are like iron. தேர்தலுக்கு முன்பு வரை ஜனங்கள் இரும்பை போல் இருக்கிறார்கள். After the election, the result is declared, people will become like a clay, our rulers become iron. தேர்தல் முடிந்த பின்பு அதன் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதும் ஜனங்கள் எல்லாம் களிமண்ணாய் போல மாற நம்மை ஆளுகிறவர்கள் இரும்பாய் உருவெடுக்கிறார்கள். Finally, a stone will come and kill this idol. கடைசியாக ஒரு கல் வரும், இந்த சிலையை மோதி உடைக்கும். The stone will grow and fill the earth. அந்த கல்லோ வளர்ந்து பெரிய பூமியை எல்லாம் நிரப்பும். This is the kingdom of our Lord Jesus. இதுவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் ராஜ்யம். Lord Jesus Christ will come to this world and rule this world for 1000 years. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துக்குள் வருவார், 1000 ஆண்டுகள் உலகை ஆட்சி செய்வார். See here, God reveals a very long period, a long historic period in a single dream. மிகவும் நீண்ட கால சரித்திர சான்றோடு வரலாற்று பின்னணியை உடைய ஒரு மிகப்பெரிய காரியத்தை ஒரு சிறிய சொப்பனத்தின் கர்த்தர் வெளிப்படுத்துகிறதை இங்கே பார்க்க முடியும். So far 2500 years the dream covers. ஏறக்குறைய 2500 ஆண்டுகளை இந்த சொப்பனம் உள்ளடக்குகிறது. By dreams also God reveals his plans and projects. சொப்பனங்களின் மூலமும் கூட கர்த்தர் தாம் தீர்மானித்திருக்கும் நோக்கங்களையும் செயல்பாட்டின் திட்டங்களையும் வெளிப்படுத்துகிறார். By dreams also God reveals his will and plans and projects. சொப்பனங்கள் மூலமாகவும் கர்த்தர் தம்முடைய திரு சித்தத்தையும் அதை நிறைவேற்றுவதற்காக வகுத்திருக்கும் திட்டங்களையும் தீர்மானங்களையும் வெளிப்படுத்துகிறார். God speaks to us directly through dreams. சொப்பனங்கள் மூலமாக தேவன் நம்மோடு நேரடியாக பேசுகிறார். Not only in the Old Testament, New Testament also we can see such examples. பழைய ஏற்பாட்டு பக்கங்களுக்குள் மட்டுமல்லாமல் புதிய ஏற்பாட்டின் பக்கங்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட உதாரணங்களை மாதிரியாக நம்மால் பார்க்க முடியும். We can see in the first chapter, Matthew 18th verse to 22nd verse. மத்தேயு 1ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை நாம் பார்க்க முடியும். These verses tells about the birth of Jesus Christ. இந்த வசனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் பிறப்பை பற்றி சொல்லுகின்றன. Joseph was doubting about the birth of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவானவரின் பிறப்பை குறித்து யோசேப்பு தனக்குள் ஐயம் கொண்டிருக்கையில் God sent his angel in a dream. The angel clarifies the doubt of Joseph. தேவன் ஒரு தூதனை சொப்பனத்தில் அனுப்பி வைக்கிறார். யோசேப்புக்குள் எழுந்த ஐயப்பாட்டை இந்த தூதன் சொப்பனத்திலேயே தெளிவுபட நீக்கிவிட்டார். And also the name Emmanuel is revealed in a dream. சொப்பனத்தின் மூலமாக இம்மானுவேல் என்னும் திருநாமமும் கூட வெளிப்பட்டது. In the dream also God tells about Jesus Christ that he will bear our sins and sickness. இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களையும் வியாதிகளையும் சுமந்து தீர்க்கும் பரிகாரியாக இருப்பார் என்பதை சொப்பனத்திலும் தேவன் வெளிப்படுத்துகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. By dreams God is talking to us directly. சொப்பனங்கள் மூலம் தேவன் நம்மோடு கூட நேரடியாக பேசுகிறார். After the birth of Jesus Christ, the king Herod wanted to kill Jesus Christ. இயேசு கிறிஸ்துவானவரின் பிறப்புக்கு பின்னர் ஏரோது ராஜா இயேசு கிறிஸ்துவானவரை படுகொலை செய்ய சதித்திட்டம் தீட்டினான். We can see this in Matthew 2nd chapter. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்தின் 2ஆம் அதிகாரத்தில் இதை நாம் பார்க்க முடியும். The wise men came to worship Jesus Christ. இயேசுவை பணிந்து கொள்ளும்படி சாஸ்திரிகள் வந்தார்கள். Wrongly they went to the palace of Herod. தவறி அவர்கள் ஏரோதின் அரண்மனைக்கு தவறுதலாக போய்விட்டார்கள். Herod heard this news, the birth of Jesus Christ. He was troubled and he planned to kill Jesus Christ. இயேசு கிறிஸ்துவானவரின் பிறப்பை குறித்து கேள்விப்பட்ட ஏரோது ராஜா
உள்ளத்துக்குள் மிகவும் கலங்கினவனாய் இயேசு கிறிஸ்துவை தீர்த்து கட்ட முடிவெடுத்தான். He told the wise man, "Go and see Jesus Christ. After worshipping the baby, inform me. I also go and worship the baby." சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து, நீங்கள் போய் அந்த பிள்ளையை கண்டு அதை பணிந்து கொண்ட பின்பு நானும் அந்த பிள்ளையை பணிந்து கொள்ளும்படி என்னிடத்தில் வந்து அந்த இடத்தை தெரிவியுங்கள் என்று சொல்லுகிறான். He was waiting to get the news from the wise men. சாஸ்திரிகள் எப்பொழுது வந்து செய்தி சொல்லுவார்கள் என்று கேட்க ஆவலோடு காத்திருந்தான். See the Matthew 2nd chapter 12th verse. மத்தேயு 2ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தை பாருங்கள். Then being divinely warned in a dream that they should not return to Herod, they departed for their own country another way. பின்பு அவர்கள் ஏரோதினிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள். See the 13th verse. 13ஆம் வசனத்தை பாருங்கள். Now when they had departed, behold, an angel of the Lord appeared to Joseph in a dream, saying, Arise, take the young child and his mother, flee to Egypt, and stay there until I bring you word, for Herod will seek the young child to destroy him. அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். Here God wants Joseph to flee to Egypt because Herod wanted to kill the baby. எப்படியும் பிறந்த குழந்தையை கொல்ல வேண்டும் என்று ஏரோது வகை தேடுவான் என்பதால் யோசேப்பு உடனே அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு ஓடி போக வேண்டும் என்று தூதன் இங்கே யோசேப்பை சொப்பனத்தில் எச்சரிக்கிறார். God warned him in a dream. ஒரு சொப்பனத்தில் தான் தேவன் யோசேப்பை எச்சரிக்கை செய்தார். See the verse 19 and 20. 19 20 வசனங்களை பாருங்கள். Now when Herod was dead, behold, an angel of the Lord appeared in a dream to Joseph in Egypt, saying, Arise, take the young child and his mother, and go to the land of Israel, for those who sought the young child's life are dead. ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு, நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றார். Here God told Joseph in a dream to return back to Israel. இஸ்ரவேல் தேசத்துக்கு திரும்பி போகும்படி இங்கேயும் யோசேப்புக்கு தேவன் ஒரு சொப்பனத்தில் தான் பேசுகிறார். So God speaks to us directly through dreams. ஆக சொப்பனங்கள் மூலம் தேவன் நம்மோடு கூட நேரடியாக பேசுகிறதை அறிகிறோம். So dreams also very powerful gift God has reserved us for these days. இந்த நாட்களுக்கென்று தேவன் இந்த சொப்பனங்களையும் நமக்கு கை கொடுப்பதும் வல்லமையான வரமாக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறபடியினால் இந்த சொப்பனங்கள் மூலம் தேவன் நம்மோடு கூட நேரடியாக பேசுவார். God is going to empower His church with the gifts of prophesying, visions and dreams. தீர்க்க தரிசனம் சொல்லுதல், தரிசனம் அடைதல், சொப்பனம் காண்தல் ஆகிய வரங்களால் கர்த்தர் தம்முடைய திருச்சபையை ஆட்கொண்டு அபிஷேகிக்க போகிறார். These are the three gifts. In the final days we are using these gifts, we will easily overcome the trials and tribulations. கடைசி நாட்களிலே நாம் சந்திக்கக்கூடிய உபத்திரவங்களை, சோதனைகளை இந்த வரங்களை பயன்படுத்தி எளிதாய் ஜெயித்து முன்னேற முடியும். By vision also we will clearly understand the coming of our Lord Jesus Christ. தரிசனத்தின் மூலமாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் வருகையையும் கூட நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். As a church, as a prayer group, you fast and pray and receive these gifts. சபையாக, ஜெப குழுவாக உபவாசம் பண்ணி ஜெபித்து இந்த பரம வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். You wait at the feet of the Lord and receive the gift of visions and prophecy. கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து தீர்க்க தரிசனம் சொல்லும், தரிசனங்களை அடையும் வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். You will see, after receiving these gifts, you will become very, very powerful persons. இந்த வரங்களை பெற்ற பின்பு மிகவும் வல்லமையில் ஆர்ப்பரிக்கக்கூடிய ஒருவராய் நிச்சயம் உங்களை காண்பீர்கள். Your life will be transformed. உங்கள் வாழ்க்கையே மறுரூபமாகிவிடும். Your church will be transformed. உங்கள் திருச்சபை மறுரூப மலர்ச்சி அடையும். So these are the three gifts God has reserved for us in these last days. இந்த கடைசி நாட்களில் இருக்கும் நமக்கென்றே தேவன் பிரத்யேகமாக இந்த 3 வரங்களையும் ஆயத்தப்படுத்தி காத்திருக்கிறார். So fast and pray and receive these gifts.
ஆக உபவாசித்து ஜெபித்து இந்த வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். Your prayer time will become very powerful one. உங்கள் ஜெப நேரம் வல்லமை நிறைந்ததாகிவிடும். Each and every word coming out of your mouth will be very, very powerful. உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையுமே மிக மிக வலிமை மிக்கதாக வீரியத்தோடு ஆர்ப்பரிக்கும். You will do the Lord's ministry like Elia. எலியாவை போல நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வீர்கள். He will work for the Lord like Elisha. எலிசாவை போல் நீங்கள் கர்த்தருக்காக செயல்படுவீர்கள். Lord will pour His Holy Spirit on you in a powerful manner. மிகவும் வல்லமையான ரீதியில் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது ஊற்றுவார். So fast and pray and receive these gifts. ஆகையால் உபவாசித்து ஜெபித்து இந்த வரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். The Lord teaches the Bible secrets through visions, dreams and prophecies. அது மாத்திரமல்ல, தீர்க்க தரிசனம் சொப்பனங்கள் மூலமாக வேதாகமத்துக்குள் மறைந்திருக்கும் பொக்கிஷ புதையல்களையும் கர்த்தர்களுக்கு கற்றுக் கொடுத்து வெளிப்படுத்துகிறார். So we have to pray and receive these gifts. ஆகவே நாம் ஜெபித்து இந்த வரங்களை பெற்றேயாக வேண்டும். Shall we pray now? இப்பொழுது ஜெபிப்போமா? Heavenly Father, have mercy on us. பரலோக பிதாவே, எங்களுக்கு இரங்குவீராக. Lord, you have reserved for these 2000 years the gifts of prophesying, seeing visions and dreaming dreams. தீர்க்க தரிசனம் சொல்லுதல், தரிசனங்களை அடைதல், சொப்பனங்களை காண்தல் ஆகிய இந்த வரங்களை 2000 ஆண்டுகளாக எங்களுக்காகவே ஆயத்தப்படுத்தி பதுக்கி வைத்திருக்கிறீரே, நன்றி. Lord God Almighty, anoint us with the Holy Spirit and give these gifts to us. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை ஆட்கொண்ட அபிஷேகத்தின் இந்த வரங்களை எங்களுக்கு தருவீராக. Lord God Almighty, touch our tongue to speak prophecies. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தீர்க்க தரிசனங்களை உரைக்கும்படி எங்கள் நாவுகளை தொடுவீராக. Lord, put your words and voices in our mouth to speak out prophecies. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை எங்கள் வாயிலும் உம்முடைய சத்தத்தை எங்கள் நாவிலும் வைத்து உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தீர்க்க தரிசனமாய் உரைக்க செய்வீராக. Lord, anoint us as prophets. தீர்க்கதரிசிகளாக எங்களை அபிஷேகம் பண்ணும் கர்த்தாவே. The Lord, open our eyes to see visions. கூடவே தரிசனங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்தருளும் ராஜா. Lord, open our eyes to see the visions. தரிசனங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. Lord, open each and everyone's eye to see the visions. கர்த்தாவே, தரிசனங்களை காணத்தக்கதாக ஒவ்வொருவருடைய கண்களையும் திறந்தருளும். Lord, open our mind to dream dreams. சொப்பனங்களை காணும்படி எங்கள் மனதை திறந்தருளும் ஆண்டவரே. Lord, give us the wisdom to interpret dreams. சொப்பனங்களுக்கு வியாக்கியானம் கொடுக்கத்தக்க ஞானத்தை எங்களுக்கு தந்தருளும். Lord, empower us with these gifts. இந்த வரங்களால் கர்த்தரை வல்லமையாக அதிகாரப்படுத்தும். Each and everyone who is watching this program should receive the gift of prophesying, seeing visions and dreaming dreams. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் தீர்க்க தரிசனம் சொல்லுதல், தரிசனம் அடைதல், சொப்பனம் காண்தல் ஆகிய வரங்களை பெற்றுக் கொள்வார்களாக. We pray in the mighty, powerful, awesome name of our Lord Jesus Christ. எங்கள் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவானவரின் வல்லமையும் மகத்துவம் நிறைந்த ஈடில்லா இணையற்ற திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் இரக்கமுள்ள பிதாவே. Amen. ஆமென். Beloved, don't forget to join with us next week, same day, same time. அன்பானவர்களே, மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் மறவாமல் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. ஆமென்.